எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ பேச வராது. ஏதாவது தப்பா பேசினா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த கதை எழுதி முடிச்ச உடனே இந்த கதை எழுதி முடிச்ச உடனே நண்பன் யோகி பாபு சார் தான் போய் பார்த்தேன். பார்த்தோன்னே அவர் கதை கேட்டார், ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே அப்புறம் நிறைய பேர்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். சொல்லும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், யார் யார் வேணும், ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகி பாபு சார், அதுக்கப்புறம் ஜெய் சார், அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னன்னு இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசன் சார் இதுக்கு போயிடலாம், அது வந்து அவர் போயிடல, அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூப்பிடலாம், அப்புறம் இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம். பார்த்தா இங்க பட்ஜெட் யாருது இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா எல்லாத்தையுமே வந்து போடலாம்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலா பார்த்தா 25 ஆர்டிஸ்ட். அப்புறம் பட்ஜெட் போட்டு பாக்குறாங்க, இவருக்கு ஷாக் ஆகுது. ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்றோம். ஏன்னா எவ்வளவு காஸ்டிங் இருந்தாதான் அது ஒரு விஷயத்த எப்படி சொல்றாங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த கதைக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவை, நம்ம கண்டிப்பா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சாரை போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது அவரு ஒரே ஒரு அர்த்தம் சொன்னார், இந்த படத்துல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதுல ஒரு ஸ்கேல் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும். ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவர் கதையை கேட்டாரு. கதையை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, கண்டுபிடிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அப்ப ஷூட்டிங் டைம்ல என்னன்னா அவருக்கு வந்து என்னன்னா இந்த ரம்ஜான்ல வந்து நோன்பு இருந்தார். நம்மளாம் ஒரு வேளை சாப்பிடாம டென்ஷன் ஆயிரும். அடுத்த வேலை பார்க்கும்போது என்னடா சாப்பாடு அவர் 3 வேளையுமே சாப்பிட மாட்டார். வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து 3 வேளையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு. அது அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஆனா அவரோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட் திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல, அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல. அவர் இருந்த அந்த 25 நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணார். அந்த நோன்பு இருந்த சமயத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அவ்வளவு வலி வேதனையோட பண்ணாரு. அது எனக்கு நல்லா புரிஞ்சது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாரு. எல்லா விதத்திலையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இந்த படம் முக்கியமா நகரத்துக்கு காரணமே யோகி பாபு சார் மிக்க ஒரு மெயினான ஒரு இது. அதுக்கப்புறம் சாய்தன்யா அவங்க, அப்புறம் இவர் சிங்கமொழி அண்ணன், அப்புறம் ஸ்ரீமன் சாரு. ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கேரவனுக்கே போக மாட்டார், ஸ்பாட்லேயே தான் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். அப்புறம் கிங்ஸ்லி, அப்புறம் இவர் இளவரசர் சார், அதுக்கப்புறம் பிரகையா, எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் என்னன்னா எனக்கு யாரோ பார்த்தோம். பட் கேமராமேன் வந்து கதையை கேட்டார். கதையை கேட்கும்போது அவர் கேட்கும்போது அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸ்பாட்ல அவர் வந்து நான் என்ன கேட்குறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்டா அழகா எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகா எடுத்து கொடுத்தாரு அவர். ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம தங்கதோர் அண்ணன் வந்து ஸ்பாட்ல செம ஜாலி. இங்க எவ்வளவு அடிச்சாரோ அதை விட பல மடங்கு அடிப்பாரு. அடிச்சு அதில் நம்ம ஏதாவது சின்னதா பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெய்க்கு அம்மா அப்படின்னு, ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்ன உடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சத்யராஜ் சாருக்கு ஒய்ஃப்னு உடனே ஓகேன்ட்டாங்க. அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல. இப்படி பல விஷயங்கள் நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்புறம் டெக்னீஷியனா பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து என்ன சொல்றது, நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர் வந்து அனந்தரிங்க குமார், அவரும் நல்லா ஹோப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சில ராஜேஷ், இளன் சார், அப்புறம் அஸ்ரப் சார், அப்புறம் உதயகுமார் மேனேஜர், இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எங்களால் முடிஞ்சவரையிலும் நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது ஒரு குடும்ப பாங்காம ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு காமெடியான படம். நல்லா 2 மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி ஒரு படம். இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பதட்டத்தெல்லாம் விட்டுட்டேன் சார். ஐயோ சார், சாரி சார், பதட்டமா இருக்கு, சாரி. ஒரு நிமிஷம். என்னன்னா இப்ப எல்லாம் முடிவாயிருச்சு. மியூசிக் யாரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போது டக்குன்னு யுவராஜ் சார் இருந்துகிட்டு இமான் சார்ன்ட்டார்.
ஏன்னா அதே தான் நானும் முடிவு பண்ணியிருக்கேன். என்னன்னா நான் சில விஷயங்கள் யோசிப்போம்ல, ஃபர்ஸ்ட் படம் நமக்கு இமான் சார் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரான்னு. டக்குன்னு யுவராஜ் சார் எடுத்த உடனே இமான் சார்ன்ட்டாரு. காம்போ நல்லா ஒத்து வருது, ஃபர்ஸ்ட் இமான் சாருக்கு போகணும்னு சொல்லிட்டு இமான் சார் போய் கதை சொன்னோம். கதை சொன்னோடனே அப்படியா சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. நாளைக்கு சொல்கிறாரா, எனக்கு வேற பயம், ஒரு மாதிரி பீதி ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ இவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுமேன்னு சொல்லிட்டு பதட்டத்திலே இவங்க சாரோட ஆஃபீஸ் வந்து 2nd ஃப்ளோரு. அப்படி கீழே இறங்கி வர எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, இமான் சார் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. நாளைக்கு சொல்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் அந்த படத்தோட சின்ன சின்ன சுச்சுவேஷன் தான் சொல்லுவேன். சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி வேணும், அந்த பாட்டு அம்மா பாட்டு இப்படி வேணும், அந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் சொல்லுவேன். வாங்க 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவார். அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லாமல் அழகாக பண்ணி வச்சுருவார். சார் ரொம்ப நன்றி சார். இந்த 4 பாடல்களும் நீங்கள் இது கேட்டவொடனே பிடிக்கும். இன்னும் உங்களுக்கு கேட்க கேட்க இந்த பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி சார் இமான் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க பெரியவருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். பேபி அண்ட் பேபி யுவராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி. ஆஃப்டர் லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ நல்ல படம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ ஆல், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. இதே மாதிரி தியேட்டர்ஸில் வந்துட்டு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான க்ரூவோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது. எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதாப் சார், ஜெய் சார் அண்ட் யோகி பாபு சார், இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட்காக அண்ட் ஆல்சோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டூ சப்போர்ட். இது வந்து ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை. என் நேம் யுவராஜுங்க. நான் பேசிக்காக வந்து நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸுங்க 3 தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எனக்கு கலைத்துறையில் கொஞ்சம் ஒரு ஆர்வம். சரி சினிமா எடுக்கணும், ஒரு 6-7 வருஷமாக நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் சொல்லிட்டு பிரதாப் சார் சொன்ன கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால் உள்ளே என்ட்ரி கொடுத்துருங்க. வந்திருக்க எல்லாருக்கும் நான் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக சகோதரர்களுக்கும், அப்புறம் மேடையில் வந்திருக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், சத்யராஜ் அண்ணா, இவங்க யோகி பாபு சார், ஜெய் சார், தங்கதுரை சார், இமான் சாருக்கு, பாப்ரி கோஷ் மேடம், கீர்த்தனா மேடம், அப்புறம் விஜய் ஆதிராஜ் என்னுடைய சிறப்பு நண்பருங்க. எங்கள் அண்ணன் விஜய் ஆதிராஜ் வந்திருக்காரு, தம்பி பிரதோஷுங்க, என்ன டெக்னீஷியன் டீமுங்க, ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் சாருங்க, நோபல் மாஸ்டர் விஜய் மாஸ்டருங்க, அப்புறம் பிரதோஷ், அப்புறம் என்னுடைய சகோதரர்கள் இளன் அண்டு ராஜேஷ் நாராயண் 2 பேருக்கும் என்னுடைய நன்றி அண்டு இதை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படைப்பை தமிழ் துறைக்கு வந்து கொடுத்துருக்கோன்ற ஒரு மன திருப்தியோடு இருக்குங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே முதல் ப்ரொடியூசருன்ற படம் இல்லாமல் எல்லாருமே அவங்க டைமை அவங்க பிஸி ஷெட்யூலில் எனக்கு நிறைய ஒதுக்கி கொடுத்தாங்க. நல்லபடியாக வந்திருக்குதுங்க படமும். பாட்டு இமான் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாருங்க எனக்குங்க. உண்மையாலுமே அதனால் நம்ம என்ன சொல்கிறதுங்க, வள்ளல்னு ஒன்று கொடுத்துட்டேங்க அவருக்கு. எனக்கு கேட்காமே கொடுத்துட்டதுனால இசை வள்ளல்னு இமான் சாருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்கேங்க நான். அப்புறம் யோகி பாபு சார், ஜெய் சார்லாம் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, கூட பிறந்தவங்க மாதிரி நேரங்காலம் பார்க்காம அவங்க டைட் ஷெட்யூல்லையும் ரொம்ப நமக்காக நேரம் ஒதுக்கி, சத்யராஜ் சாரோடைய இதெல்லாம் ரொம்ப நிறையா எனக்கே வாழ்க்கைக்கு நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்காங்க, ரொம்ப அனுசரித்து எல்லாருக்காகவும் படத்தை நல்லபடியாக சீக்கிரமாக முடிக்கணுன்ட்டு ஒரு 4 மாதத்துலேயே ஷூட்டிங்லாம் எல்லாமே முடிச்சிட்டோங்க நாங்கள். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்புறம் ரிலீஸு கொஞ்சம் சினிமா நான் இத்தனை நாளாக ஆடியன்ஸாக தான் பார்த்துருந்தேங்க.
உள்ளே வந்த அப்புறம் தான் தெரியுது இது பெண்டை கைட்டு நம்ம போட்டுக்குதுங்க சினிமா. எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள நம்மளை என்ன சொல்கிறதுங்க பாயில் பண்ணிடுதுங்க சினிமாங்க. ரிலீஸ் ஆகி அப்புறம் டேட்டு பார்த்துட்டு எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண பார்த்தா பெரிய பெரிய டைனோசர்லாம் உள்ளே இறங்குறாங்க. சரி நம்ம அப்புறம் கேப்பில் ஒதுங்கி ஒதுங்கி பண்ணிட்டோம். நல்லபடியாக இப்போ ரிலீஸ் February 14th பிளான் பண்ணியிருக்கோங்க. படம் நல்ல ஒரு குடும்ப சித்திரமாக ஒரு நல்ல காமெடியாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால எல்லாரும் அவங்கவுங்க கால் ஷீட்டோடைய இதனால வர முடியாமல் போச்சுங்க. எல்லாரும் வர மாதிரி தான் நாங்கள் ஒரு குடும்பமாக பண்ணி விழா பண்ணுற மாதிரி இருந்தோம். எனக்கே நம்ம வெற்றி விழாவில் சந்திப்போம்னு நினைக்கிறோங்க எல்லாருமேங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த செய்தி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமேங்க. படம் நல்லா ஒரு பேக்கேஜாக நல்லா வந்திருக்குது. ஆடியன்ஸாக எனக்கு திருப்தியாக இருக்குங்க. ப்ரொடியூசர்னு செகண்டரிங்க. ஃபஸ்ட்டு ஒரு நான் ஆடியன்ஸ் பல்ஸில் தான் பார்த்தேன் படத்தை. பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவருடைய கதையால் தான் நான் மெயினாக படம் எடுக்கணுன்னே தோணுச்சுங்க. நிறைய ஒரு 50 பேர்கிட்ட கதை கேட்டோம். அவர்கிட்ட தான் முத கதை கேட்டது எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாக அமைஞ்சதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதாப் சார் உங்களுக்குங்க. ஏன்னா அவர் தனியான தேங்க்ஸ் சொல்ல நானும் அவர் ஒன்று தாங்க. எல்லாமே சேர்ந்து அவரால் தான் என்னால் இத்தனை நண்பர்கள் கிடைச்சாங்க எனக்குங்க. அப்புறம் எல்லாம் முயற்சி எடுத்திருக்கோம். நானும் ஒரு பட டைட்டில் மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நானும் ஒரு பேபி தாங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு 6 பேபி வந்திருக்கோங்க படத்தில். என் தம்பி பிரதோஷ் புதுசாக அவரும் புதுசாக இப்போ இளைய வருங்க. எல்லாம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எல்லாருக்குமே தேவைங்க. சீனியர்ஸோடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இதுவும் எங்களுக்கு ஆதரவும் என்றைக்கும் இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையுங்க. இண்டஸ்ட்ரியில் நானும் ரவுடி தான் மாதிரி நானும் ப்ரொடியூசர் தான் திருப்பி படம் எடுப்பேங்க. பாருங்க கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. இசை வள்ளல் டைட்டில்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சாரோடைய பேரன்பால் நடந்த விஷயம் தான் அது. ஸோ அதனால் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்குவானா அது. அண்டு பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோடைய ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிஞ்சது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் இது. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட் எங்களுடைய கால் ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம். இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு டெபியூடன்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் யூஆர் லக்கி சார், இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு. அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார். அண்டு யோகி பாபு சார் அண்ட் ஜெய் சார் இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த படம் யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது. ஒரு பேரலாக ஒரு லீடுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வேறு எமோஷன்ஸில் ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும். அப்படியே அந்த ஸ்மார்ட்டு அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லாரும் கூட குறையாமல் அது அப்படியே இருக்காரு. ஸோ அவருக்கு எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் அவருக்கு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும் டிஓபி எடிட்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள். புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அது முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார். ஒரு படம் எடுத்துட்டிங்களா சார், இதுவே போதும் சார், பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார். ஸோ யார் என்னென்ன யார் நல்லவன் மாதிரி இருக்கிற நல்லவன், யார் உண்மையிலேயே கெட்டவன், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலயமா. ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்களில் நீங்கள் இன்னும் அது கவனத்தோடு செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு
அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமோடைய எல்லாருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு, இந்த திரைப்படத்துக்கும் இருக்கு. நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் தான் பேசுவேன். அண்ட் ஆனால் புரிஞ்சதுக்கும் கஷ்டமாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. என் பேர் பாப்ரி கோஷ். ஆக்சுவலி நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விஸ்வாசம்க்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மூவிஸ்க்கு வந்ததோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன சத்யராஜ் சருக்கு டாட்டராக பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்டேருந்து லைக் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னன்னா பஞ்சுவாலிட்டி. அவங்க கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ சொன்ன டைமில் அவங்க எப்போவுமே ரெடியாக இருந்தாங்க. யோகி பாபு சார் கூட நான் விஸ்வாசம்ல கூட நடிச்சிருக்கேன். அவங்களும் சரி, என்னோட பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி, அவங்க 2 பேரும் எனக்கு எல்லா சீனில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இது கொஞ்சம் இது பண்ணிடு, இது சஜஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கீர்த்தனா மேம் அவங்க லைக் லிட்ரலி லைக் பார்ட்னர் இந்த கிரைம் மாதிரி டோட்டல் டைம் நம்ம 2 பேரும் மீதி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு 2 ஷாட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படிதான் இருந்தோம். பிரதாப் சருக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் பிரதாப் சருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட பேச்சு கேட்கறதுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள், அண்ணா சார் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட என்னோட ஃபர்ஸ்ட் மேடை, சினிமா மேடை நான் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு வேணும். அண்ட் பேபி அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தேட்டர். அதுவும் வந்து சத்யராஜ் சார், யோகி பாபு சார், ஜெய் பிரதர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையாகவே அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதாப்பண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நம்பி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருந்தீங்க. அண்ட் யுவராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அங்கே இன்ட்ரடியூஸ் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசார. அண்ட் இமான் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப, ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டே இருப்பேன் சார். அண்ட் நிறைய டான்ஸ் காம்படிஷனுக்கெல்லாம் உங்களோட பாடலில் போட்டு டான்ஸ் ஆடிருக்கேன். அப்போ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன், ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் பேபி February 14th ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே மறக்காம வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், இனிமேல் அவரை புரட்சி தமிழன் கூப்பிட முடியாது, நான் பேன் இண்டியன் ஸ்டார், புரட்சி இந்தியன் திரு சத்யராஜ் சார் அவர்களே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன். அவர் கூட 2 படம் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என் வாழ்க்கையில் அமைஞ்சது. பொண்ணு வீட்டுக்காரன், அதுக்கப்புறம் பெரியார். ஸோ சார் ரொம்ப மகிழ்ச்சி இத்தனை நாள் கழித்து சந்திச்சதில்லை. ஆமாம், வீரமணி சார் கேரக்டர் தான் பண்ணேன் நான் அதில். ஆமாம் சார். யுவராஜ் எனக்கு சமீபத்தில் தான் பரிச்சயமானார். ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதாப், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கிறதா அவரே எங்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. ஜெய், உங்கள் கூட ஒர்க் பண்ணோன்னு நிறைய நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஜெய் கொஞ்சம் நிறைய பண்ணுங்க ஜெய், நிறைய படங்கள் பண்ணுங்க. பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா இருக்கக்கூடாது. மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ இஸ் வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட். யோகி பாபு பற்றி என்ன சொல்கிறது, அவர் வந்து நீங்கள் வந்து வால் நட்சத்திரம் மாதிரி சார். ஸோ ஹீ இஸ் அ ஷூட்டிங் ஸ்டார், ஹீ இஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஸோ எந்த படத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் வந்து யோகி பாபு சாரை பார்க்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரோட வளர்ச்சியை பார்க்கும்பொழுது. அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வர ஒரு மகிழ்ச்சி வந்து அது நம்மளை அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம். அந்த ஹாப்பினஸை நீங்கள் மேலும் பல 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 வருடங்கள் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சார். டு ஆல் த ஹீரோயின்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். டு தி டான்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். பேபி ஜெயிக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேடம். ராக்கெட் லான்ச்சிலிருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள்கிட்ட வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிற அன்பான பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தேங்க்யூ.
பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி. சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல. கண்ணுக்கு மையழகு, இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய்யழகு. புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்டு மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்தார் அவர் கூட நடித்ததில். எங்கேயும் புது படத்தில் நடித்தேன் அவர் கூட. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல மகேஷ் பாபுனா தமிழில் யோகி பாபு. அவர் மாசா ஆக்ஷனை மாசா பண்ணுவார், இவர் ரியாக்ஷனை தமாசா பண்ணுவார். அந்த மாதிரி பர்ஃபார்மரு. அது இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார். அவரோட ஃபேவரட். நான் ரொம்ப அவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்து அப்படியே விழப்பாக இருக்கும். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போய் எப்படி அவர் பண்ணார், ஒரே 3 கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமாக. அந்த மாதிரி வெறித்தனமாக பண்ணுவார். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா பொருளும் அப்படி எப்படி சொல்கிறேன்னா எல்லா கேரக்டரும், ஒரு ஹீரோனா ஹீரோ, வில்லன்னா வில்லன், ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அண்ணன் கேரக்டர், ஒரு மாமனார் கேரக்டர், ஒரு அப்பாவுக்கு குழந்தையாகவும் நடிப்பார், சில சமயத்தில் குழந்தையாகவே நடிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் கூட நடிச்சதுலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியானது. அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு வேற லெவலில் கலக்குவார். இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும். சாரோட மியூசிக் வந்தாலும் அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு மண் வாசனையோட மியூசிக்கை கலக்கியிருக்காரு இந்த படத்தில். டைரக்டர் பிரதாப் சார், அடடா உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினாரு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே. ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் வச்சா தெரியல, கதைக்காக வச்சாரா இல்லை கதாநாயகிக்காக வச்சாரா தெரியல. ஏன்னா கதாநாயகியே கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க, பிரகியா. ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட், மேடம் கீர்த்தனா மேடம்ல இருந்து எக்கச்சக்கமான நடிகர்கள், எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட். சிங்கம்புலி அண்ணன், இளவரசன் அண்ணன், அப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் சார், அதான் நான் சொல்கிறேன் பாருங்க, ஸ்ரீமன் சார், ராமர், நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ். இதில் மொட்டராஜன் சார் கூட தான் எனக்கு காம்பினேஷன். எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லேமினேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆகிருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ், பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அப்படியே கார்டியன் எல்லாம் தொடர்ந்து இந்த படத்துலேயும் எனக்கும் மொட்டராஜன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு, ஒரு ஜாலியாக. அப்புறம் எல்லாத்தையும் பேசுனேன், வேற ஏதாவது சொல்லணும். எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி, டான்ஸ் மாஸ்டர் சார், எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எடிட்டர் வந்து எல்லாருமே. ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேசுகிறேன் பார்த்தா அவரே வந்து அடியனாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அவரே ஒரு காமெடி டைரக்ஷன் பண்ணலாம் நம்மளுக்கு, அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார். ஃபேப்ரிக் ஹவுஸ் மேம், சாய் சம்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம், ஒரு பேபியோட வந்து ஹாப்பியாக பார்க்குற படம். ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துருங்க, குழந்தைய சொல்கிறேன் நான். ஸோ எல்லாரும் வந்து ஜாலியாக சந்தோஷமா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கடல் அளவு சோகமும் காதல் இல்லாத வருத்தமும் துளியும் இல்லாமல் தனிமையின் சுவாரஸ்யத்தை இதய ஊஞ்சல் கட்டி கனவெல்லாம் பேரழகின் பெரும் வெட்கத்திற்கு காத்திருக்கும் முரட்டு சிங்கிள் ஜெய் அவர்களை பேச அழைக்கிறோம். சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டீங்க. வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் கேட்டேன், சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமாம் அப்படின்னாங்க. ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து, டைரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார், ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்க சொன்னாங்க. அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம், ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல, அதை தான் நினச்சதான் பயமாக இருக்குது இப்போ ஷூட்டிங்கில். ஐயோ யார் என்ன காமெடி அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு. ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது. அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணோம். இதுவே போராட்டமாக இருந்தது. டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் கூட எப்போவுமே ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு
ஆஃப் அன் ஹவர் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். சார் இது இப்படி பண்ணிக்கலாமா, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்கள் ஸ்டைலே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2ஆவது டேக்கில் சொல்லுவார் இது மாற்றிக்கலாமா. கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இருக்கும் 3rd டேக்லலாம். ஸோ அவ்வளோ அழகாக வந்து அதை நம்ம வழியில் விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார். அதே மாதிரி தான் கேமராமேன் சாரும் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிற தப்பு தான் நான்லாம், பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த லைட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அது நீங்கள் கேட்டோன்னே புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது மாதிரி தான் படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு 40-45 டேஸ் இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன். ஒரு நாள் போனால் நிரவி சார் இருக்கார், ஒரு நாள் போனால் என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது, டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக இல்லாமல் அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டர் விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சுது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுது, பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில். ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பெரியவர்களுக்கும் சத்யராஜ் சார் வணக்கம் சார், யோகபாபு சார், ஜெய் சார் வணக்கம், யுவராஜ் சார், அதான் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடை பேச்சு தெரியாது. இந்த விழாவின் நாயகன் வந்து இமான் சார் தான். ஏன்னா இன்னைக்கு ஆடியோவும் சேர்த்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இமான் சாருக்கு ஒரு கைதட்டலாம். ஏன்னா இந்த பாடல்கள் வந்து மிக அருமையான பாடல். இந்த அம்மா சாங் இருக்குல்ல, ஆறாமுதே, அதை நீங்கள் கண்ணை மூடிட்டு விஷுவலில் பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு அந்த சாங்கை கேட்டாலே மிக அருமையாக இருக்கும். அதனால தான் ரொம்ப எங்கள் ஃபேமிலிலும் சரி அந்த வீட்டில் போட்டு காப்பேன். மிக சூப்பராக இருக்கும் அந்த அம்மா சாங்கு. உங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளே பண்ண பார்த்ததில். பட் இந்த படம் 14th ரிலீஸ் ஆகுது, February 14th. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி 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 நன்றி. அழகா, நடை அழகா, சிறந்த நடிப்பழகா, எங்களின் பேரழகா யோகி பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் மாறலாம், ஹீரோக்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம், ஆனாலும் எங்கள் யோகி பாபு எப்போதும் அதே இடத்தில் எல்லோருக்காகவும் எல்லார் படங்களிலும் நடித்து கொடுப்பார். பேரழகன் யோகி பாபு அவர்களை பேச அழைத்து பெருமை. யோகி பாபு சார், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இது மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இளையராஜா சாரோட ரெக்கார்ட்ல கூட எஸ்பிபி சார் பாடும்போதுல கூட கரண்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஸோ அதனால நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கரெக்டாக பண்ண அவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இமான் சார், சத்யராஜ் சார், ஜெய் சார், எல்லாருக்குமே, கேமராமேன் தங்கதுரை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தான். இருக்கு மேடம், ஒரு ஆயிடுச்சு 17 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணோனுங்க. நாங்கள் 2 பேரும் அதனால இருக்குது சொல்கிறது இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலடா. 2 பேரும் வந்து காட்டுவாசிட்டு காஸ்டியூம் போட்டு 2 பேரும் நடித்தோம். 2 பேரும் ஒரே ரூம் தான். அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்கணும். அப்பயே பேசுவோம் நாங்கள் 2 பேரும், மச்சான் எப்படியாவது என்ன பண்ணி மேலே வந்துடணுண்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, மேலே ஒன்றா போயிடலாம்டா, ரூம் போட்டிருக்காங்க, போயிடலாம் அப்படின்னுவான்.
அப்பயும் அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி, காமெடி எவ்வளோ பண்ணுவான். இன்றைக்கி வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டார். நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டேன். உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை ஜெயிக்க வைக்கும். எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா. நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பார்த்தியா, நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது. உன் கதை தான், உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆச்சு. ஆனால் நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதனால் சொன்னேன். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான். நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்துருந்து அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பார், என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, நல்லா எடுத்தால் சரி அப்படின்வார். சார் இது உங்கள் படம் சார், ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க, நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணுங்கன்னாரு. சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார், ரொம்ப நன்றி சார். இமான் சார், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருப்போம். அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுண்டமணி சார்கிட்டையும், சார் இதுமாரி சாரோட நடிக்கணும். நான் சின்னகிறாரப்பா அப்படின்னாரு அவர். ஆமாம் சார், நான் கூட பிரேக் எடுத்துரும்போது அவர் பாருன்னு கிளம்பி போயிட்டேங்கிறாரு எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துணையாக இருக்கணும். ரொம்ப நன்றி. ஜெய் சார், கேட்டேன் நான் அவர்கிட்ட, எப்படிங்க இப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு. சிங்கிளாகவே இருந்துடாதீங்க, லாஸ்ட் வரலாம் அங்கிள் ஆகிடுவோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்தியா இந்த மைக்கிட்ட வந்தால் தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தங்கதுரை நானும் ஒன்றுமே தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னை எல்லா டேரக்டரும் சேர்ந்து சட்டில் ஆக்டராக மாற்றிட்டாங்க, மடன் ஆசிரியர்லேருந்து எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க. வைத்த பெயர் இது. போகும் இடமெங்கும் புரட்சி நடை போட்டு கலையும் தமிழுமாக புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட சத்தியத்தின் ராஜா திரு சத்யராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு. சிங்கம் என்ன சிங்கிளாத்தான் இருக்குதா? யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, நல்ல விஷயம்தான். இப்போ இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா? இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சார் அது லைட் போனாதான் சார் படம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்துடும். இந்த படத்தை பற்றி பேசினா எல்லாத்த பற்றி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்கே பார்த்து தான் பேசணும், அங்கே பார்த்து பேசணும். அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா இதில் இருக்கிற அவ்வளோ பேர் பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன், தம்பி யோகி பாபு கண்டிப்பாக வந்துருவாரான்னு கேட்டேன். என்ன அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஆள் கரெக்டாக வந்துட்டாரு. மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இல்லை, புதுசாக மேடைக்கு வர்றவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பழக்கம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது உங்களுக்கு என்ன மொழியில் வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான். அவர் அடிச்சாரு பாருங்க, நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க, அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சதுங்க, படம் பார்க்கறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க, எடுக்கிறது வந்து பெண்டு கழட்டு போங்க. அவ்வளவுதான். அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு இந்த மேடை புதுசு, மைக்கில் பேசி புதுசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணாரு. பெரிய விஷயம், இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை சேர்த்து வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது. எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி, இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்கறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிரூபணமாக இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து. மதகஜராஜா 12 வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சு. நாங்கள் ஃபிஜியில் அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் பார்ட்டின்னு ஒரு படம் நடித்தோம்.
ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தோம். அப்படி இருந்தது. அந்த அந்த படமும் கூடி சீக்கிரம் வெளியானோம். இன்னைக்கு ஜெயகிட்ட பேசிட்டீங்கள்ட்ட கேட்டேன், ராஜா ராணி வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு. சார் 12 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு. ஐயோ 12 வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையில் தான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க, இசை வள்ளல். இசை இல்லை, அது சில சமயத்தில் அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கையில இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க. நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயில ஒரு கெத்தா போனேன். என்னன்னா, அஜித் விஜயோட ஹீரோயின் தான்ப்பா நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. நம்ம இன்னும் யூத்து தான். யாருப்பா உங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்கன்னு கீர்த்தனாங்க. விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல. அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா? மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. உள்ள போனோம், ஜாலியா சிரிச்சோம், வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து அப்போல இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது. யோகி பாபு சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா வசனம் பேசுறது. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேர், ஆனந்தராஜன், ரவி, இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு டீம். இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது. அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. ஆனா உஷாரான ஆள் தான். உஷாரான ஆள் தான். அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு, அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட் அவரே ஏற்றி விட்டாரு. அதனால பிரதாப் உங்க மேல பொல்லா போறாது. ஏன்னா வந்து இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சிக்கனமா படம் எடுத்தாருங்க. சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யார எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தா வந்து, இல்லைன்னா 5 நாள்ல எடுக்கிற சீனை 10 நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாம ரொம்ப சிக்கனமா எடுத்து நல்லபடியா முடிச்சிருக்காரு. எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களோடு இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். இப்போது படக்குழுவினரோட ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.